அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பும் அருமையான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாக. பிற அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருவருக்கும் செல்வம் என்பது இந்த காலத்தின் அவசியம் உண்டாயிருக்கின்றது. செல்வம் இருந்தால் நம் குழந்தைகளை படிக்க வைப்பது, நம் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய வைப்பது என்ற அனைத்து விஷயங்களுக்கும் அவசியம் உண்டாயிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எப்படி அல்லாஹ்விடமிருந்து செல்வத்தை பெற்றுக்கொள்வது என்பதை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். இதுவரை யாருக்கும் வழங்காத மிகப்பெரிய அரசாட்சி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுலைமான் நபிக்கு வழங்கினான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு ஜின்களையும் வசப்படுத்தி கொடுத்தான். கடல் அடியில் இருந்த செல்வத்தையும் அது கொண்டு வந்தது. அவர்கள் செய்த துஆ நாம் செய்யும்போது நமக்கு தேவையான செல்வத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தருவான். அந்த துவாவின் அவ்வளோ பெரிய சக்தி இருக்கின்றது. வாருங்கள் அந்த துவாவை பார்ப்போம். ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக்க அன்தல் வஹாப். ரப்பி, என் இறைவா, ஹப்லி முல்கன், எனக்கு சிறந்த ஆட்சியை தருவாயாக. இன்னக்க அன்தல் வஹாப், நிச்சயமாக நீ மாபெரும் கொடையாளி. முழு நம்பிக்கையோடு அல்லாஹ்விடம் அரசாட்சியை கேட்டார்கள். அரசாட்சியுடன் செல்வத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழங்கினான். நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், நமக்கு தேவையான செல்வம், அரசாட்சிக்கு எவ்வளோ செல்வம் தேவையோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் வரும். முன்னாடி 20 முறை ஸலாத் ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு 313 முறை ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக்க அன்தல் வஹாப். அதற்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை 100 முறை காலை மாலை ஓத வேண்டும். நீங்கள் அதிகம் ஓதினால் உங்களுடைய செல்வத்துக்கான வாசல் திறக்கப்படும். இதை செய்வதற்கு முன்பாக 5 விடயங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். முதலாவது, 5 வேளை தொழுகை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு என்னுடைய அருட்கொடையை உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் என்னுடைய தண்டனை கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதின் முதலாவது இருப்பது தொழுகை. இன்னும் சுன்னத்தான நஃபிலா தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். இரண்டாவது, காலை மாலை தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இதை ஓதுவது உலகத்தை விட அதிக நன்மை தரக்கூடியது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 100 முறை ஓதுவது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை 100 முறை ஓதுவது உணவின் வாசல், செல்வத்தின் வாசல் திறக்கப்படும். காலை மாலை ஸலவாத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 150 முறை ஓத வேண்டும். காலை மாலை குர்ஆனை அரை மணி நேரம் ஓத வேண்டும். 5வது, உறவை பேணிக் கொள்ளுங்கள். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதே போல தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அண்டை வீட்டார் செய்ய வேண்டிய கடமைகள் பேணிக் கொள்ளுங்கள். நாவின் மூலமாக, கையின் மூலமாக யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டாம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆ பயனடைய வேண்டுமென்றால் காலை மாலை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு ஹலாலான ரிஸ்கை விசாலமாக வழங்குவானாக. இதே போல் அமல்கள் அறிந்து செயல்படுவதற்கு நாம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.